மதுரை என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவோர் மீனாட்சி அம்மன். மதுரையின் பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றானது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடங்கிய நாளிலிருந்தே அம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வந்தது. திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் இன்று அதிகாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலின் வடக்கு மற்றும் தெற்கு மாட வீதிகளில் இருந்து 10 டன் வண்ண மிகு மலர்களால் பிரம்மாண்டமான திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு திருப்பரங்குன்றத்தில் இருந்து முருகப்பெருமான் தெய்வானையுடனும் பவளக்கனிவாய் பெருமாளும் எழுந்தருளினர். அதன் பின்னர் மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் தங்களுடைய மணக்கோலத்தில் எழுந்தருளி மக்கள் முன் காட்சி கொடுத்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டு வஸ்திரம் சாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அதன் பின்னர் தனது தங்கையான மீனாட்சி அம்மனை பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. அதன் பின்னர் அங்கிருந்த பெண் பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய மாங்கல்ய கயிறுகளை மாற்றிக்கொண்டு வழிபட்டனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாணத்தின் போது மட்டுமே அம்மன் உற்சவத்திற்கு தங்க அங்கி அணிவிக்கப்படும். நடைபெற்று முடிந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வருகின்ற மே 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி திருநாளில் நடைபெற உள்ளது. அழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் என்பது குறித்த ஆன்மீக கதைகளை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.